யார் யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கோ. வெல்கம் பேக் டு டாப் ஸ்மாஷ். இன்னைக்கு நான் வரணும் ஒன்றும் கிடையாது, எனக்கு நிறைய நியூ ரேஸ் ஓப்பன் ஆகிருக்கு, அதை தான் பார்க்க போகிறோம். என்னோட அடுத்த காரியம் இதான், ஆல்ஃபா ரோமியோ மீ2 கம்பெடைஸ். பார்த்திங்கன்னா அதில் 4 நிட்ரோ பூஸ்டர் இருக்குது. கார் பார்க்கவே BMW அந்த மாதிரி இருக்குது, வேறு லெவல். 8C கம்ப்யூட்டர் சைட். அது முடிஞ்சோன்னே எனக்கு என்னோட எய்ம் இதான், லம்போர்கினி. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்து பொறாமப்பட்டேன், இந்த காரெலாம் நம்ம வாங்கணுமேன்னு. வாங்க நண்பா, நம்ம இன்றைக்குள்ளே நியூ ரேஸ் பார்க்கலாம். எனக்கு நிறைய நியூ ரேஸ் ஓப்பன் இருக்குது. பிரேசில் ரிவர்ஸ், இன்ஃபெக்டட், அந்த மாதிரி. ஃப்ளாட் ஸ்பின் 3 அடிக்கணும், பிரேக் இருக்கக்கூடாது. இந்த காரை வச்சா வேணாம், இந்த காரை வச்சுன்னா நான் கன்ஃபார்ம் ஜெயிக்க மாட்டேன். ஏதாவது ஒரு நல்ல ரேஸாக பார்ப்போம். கியர் டிரைஃப்ட் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு விளையாண்டு காட்டினதே இல்லை எந்த வீடியோஸ்லையுமே. இப்போ வந்து கமெண்ட்ஸில் சில பேர் கேட்டிருப்பாங்க, என்னென்னு தெரியல, என்னால் நான் கேட்கல. ஏன்னா காரோட நான் கேமராவையும் மாற்றி வச்சதுனால என்ன காரை காணும், அதெல்லாம் கிராஃபிக்ஸானு சில பேர் கேட்டிருப்பாங்க. நண்பா, இது உண்மையிலே கிராஃபிக்ஸ் கிடையாது, இது நிஜமாலே நான் ரேஸ் தான் விளாட்றேன். ப்ரூஃபாக வேணா நான் இப்போ வந்து கேமரா ஒன்று மாற்றி வச்சு உங்களுக்கு வேணால் விளாண்டு காட்டுறேன். என்ன லோடிங் ஆக மாட்டேங்குது, ஸ்மாஷ் ஹிஸ்ட்ரியிலே இல்லையே, இவ்வளவு நேரம் லோடிங்கா? கமெண்ட் செக்ஷனில் யாரும் அப்படி கேட்காதீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு லைவ் கிரிக்கெட் மேட்ச்சு, சேனல் பேர் என்னமோ இல்லை, அது தமிழ் திமிரு, அதில் பேட் வேர்ட்ஸாக பேசுனாங்க. இதில் வந்து நீங்கள் டிரைஃப்ட் ஆகிட்டே போகணும் அந்த கேட்லலாம். பார்த்தீங்களா நண்பா, இதுதான் கேட் டிரைஃப்ட். நீங்கள் வந்து சீக்கிரமாக எடுக்கணும். ஓ நோ, பிரேக் ஒரு ஸ்டார் கம்மியாயிட்டு. மறுபடியும் அதே இடத்துல முட்டுற மாதிரியே வச்சுருக்கான். வரிசையாக தள்ளி விட்டுட்டே போயிட்டே இருக்கணும். இந்த காரா ஃபுல் நிட்ரோவையும் போட வேண்டிய நேரம். ஒன்றும் இந்த முட்டு சந்தில் வந்து மோதிக்கிட்டேன். நண்பா, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கோ. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா கேமிங் வீடியோஸ், இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓரம் போ டப் ஸ்மாஷ் வண்டி வருது. ஓரம் போ ஓடே சம்முக்கு செல்லோ. வீரா எங்கள் வாழ் வீசும் கரிகாலா, தீரா எங்கள் ஆள் காக்கும் குருவாளா.
நல்ல வேலை முட்டு சந்தில் முட்டிக்கல. ஐ எம் ஜஸ்ட் தப்பிச்சிங். ஐயோ 10 seconds. என்ன ஒன்று கேட்டால் கூட காணும். தேர்ட் பொசிஷன் பரவாயில்லையே. ஒரு வீரனுக்கு இதெல்லாம் சகஜம். என்னை நானே வீரன் சொல்லிக்கூடாது, அது எனக்கு தான் அசிங்கம். அது ஒரு நல்ல ரேஸ், எலிமினேஷன் ரேஸ். நம்ம ஃபெராரி கார் தான் நமக்கு ஒத்து வரும். எலிமினேஷன் ரேஸ். போன ரேஸில் நம்மளுக்கு 3000 கிரெடிட்ஸ் கிடச்சதில்ல, அந்த ரேஸ் தான். யார் யாரெல்லாம் நம்ம சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கோ. இப்போ தான் நான் போடுற கேமிங் வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் வரும். நம்ம கோடு மண்டையா வாங்க சார், உங்களை இடிச்சு தள்ளுறதுக்குன்னே நான் இருக்கேன். ஒன்றும் தம்பி, நாங்களாம் நிட்ரா பூஸ்டர் வச்சுருக்கோம்டி. ஓரம்போ ஓரம்போ டப் ஸ்மாஷ் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ. இப்படி தான் நம்ம பர்ஃபெக்ட் நிட்ரோ போடணும். யாய் 5th one எலிமினேட்டட். வேற லெவல். இந்நேரம் ஃப்ரக்கா இருக்கும். ஜஸ்ட் ஐ எம் தப்பிச்சிங். இந்த ரேஸில் கன்ஃபார்ம் ஃபஸ்ட்டு வரும்னு நினைக்கிறேன். நமக்கா தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு வரோம்னு, எதிர்காலத்துக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறதெல்லாம் ஒரு ட்ரிக்கு. 4th one எலிமினேட்டட். அட்ரா சக்க. அடுத்தது யார் எலிமினேட் ஆக போகிறீங்க? ஆசையாக இருக்குது எனக்கு. இன்னும் 15 செகண்ட் இருக்குது தேர்ட் ஒன் எலிமினேட் ஆக. நம்ம தான் ஃபெராரி கார் வச்சுட்டு ஃபஸ்ட்டில் நிற்கிறோம். நீங்கள் நண்பா, நீங்கள் 100 மீட்டர் ஒரு 500 மீட்டர் ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து நான் எலிமினேட் ஆக கிடையாது, செகண்ட் ரேஸர் எலிமினேட் ஆக தான் இந்த கவுண்ட் ஆகும். யூ வின். சக்க எப்பா இப்போதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. வேறு லெவல். கிரெடிட் போடு 4000. வேறு லெவல். தெறிக்க விட்டாச்சு ரேஸை. ஓரம்போ ஓரம்போ டப் ஸ்மாஷ் வண்டி வருது. அடுத்து என்ன ரேஸ் பண்ணலாம்? என்ன டிசையர். என்னது ஒன்று கூட இல்லை. இன்னும் ஒரு ரேஸ் போடலாமா வேணாமா? நண்பா, நான் உங்களுக்கு நான் ஜெயிச்ச ரேஸில் கேட்ச்னு ஒரு ரேஸ் இருக்குது, அது வேணால் போட்டு காட்டுறேன். அது நான் இது வரைக்கும் உங்களுக்கு போட்டு காட்டினது கிடையாது. நான் வந்து இன்ஃபெக்டட் ஒரு ரேஸ் மோடு இருக்குது, அது வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். அடுத்த வீடியோவில் வந்து ரேஸ் மோடில் இப்படி கிரெடிட்ஸ் கிடைக்கிற ரேஸ் மோடில் போடல. நான் சொன்னேன்ல ஒரு 5 வீடியோவுக்கு முன்னாடி, அந்த மாதிரி போட்டு காட்டுறேன்.
ரெனால் கிளியோ இந்த மாதிரி இஎம்பின்னு மேலே இருக்குல்ல அதுதான் அவனை பிடிக்கிறது. நடுவில் இந்த இதை மட்டும் அழுத்தினீங்கன்னா போதும், அதுவே தானே ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிடும். நேரம் பார்த்து நம்மகிட்ட இஎம்பி இல்லையே, சாரி இஎம்பி என்கிட்ட இருக்கு. யூ வின். ரேஸ் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிட்டு. ஓரம் போ டப் ஸ்மாஷ் வண்டி வருது. ஸோ பாய் நண்பா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதாவது இன்ஃபெக்டட் ரேஸ். பார்த்திங்கன்னா நான் 4 கார் வச்சுருக்கேன். 4 இல்லை 5 கார். வாய குளறிடுச்சு. எலிமினேஷன், நாக்டவுன், இதெல்லாம் கேட் ட்ரைவ். இந்த இன்ஃபெக்டட்னு சொன்னேன்ல, இது வந்து இடம். ஸோ பாய் நண்பா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.